இதில் கூடுதல் செய்தி என்னன்னா, இதே நெட்டூரில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 10 கிலோ கஞ்சாவோடு பிடிபட்ட இளைஞர்கள், அம்பை மற்றும் தென்காசி பகுதியை சார்ந்த இளைஞர்கள் நெட்டூரில் வந்து கஞ்சாவோட பிடிபட்டாங்க அப்படி செய்தி இருக்கு. அப்போ இவங்க கஞ்சா போதையில் இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கூடுதல் விசாரணையும் தேவைப்படுகிறது. அப்போ ஏதோ ஒரு போதை, கடுமையான போதை, கஞ்சா போதையோ சாராய போதையோ இல்லை டாஸ்மாக் போதையோ இருந்திருக்கானுங்க. போதையில் வர்றான், கண்ணு முன்னு தெரியாமல் எல்லாரையும் வெட்டுறான். வெட்டிட்டு அப்படியே அங்கிருந்து ஓடி போய் மானூரில் வெட்டிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு போயிருக்கான். அப்புறம் காவல்துறை ஒரு 8 பேரை பிடிச்சிங்க. இன்னும் இதில் வேற யார் யார் இருக்காங்க, இந்த 8 பேர் மட்டும்தானா இல்லை வேற யாரும் இருக்காங்களா அப்படிங்கிறத காவல்துறை தனிப்படை போட்டு தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்காங்க. எந்த விதமான முன் விரோதமும் இல்லை. இந்த வெட்டுப்பட்ட 6 பேர் இருக்காங்கல்ல, 4 பேர் இந்த ஊர்க்காரங்க. ஒருத்த வந்து மேலடிக்க வந்த பையன், மாடசாமிங்கிற பையன் மேலடிக்க வந்த பையன், ராஜுங்கிற பையன் உறவினர், அவன் தென்காசியிலிருந்து வந்தவன். இந்த 5 பேர் ஒரு சமூகம், அந்த மேலக்கார பையன் வந்து வேற ஒரு சமூகம். இங்கே இப்போ இதெல்லாம் தாண்டி சாதிய ஆதிக்கத்தை தவிர, நான் இந்த சாதியில் பிறந்திருக்கிறேன், நான் இந்த சாதி அப்படிங்கிறத திமிர தவிர வேற எதுவுமே இந்த சம்பவத்துக்கு காரணம் கிடையாது.